விஜய் நானும் ஒரே காலேஜ். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கூறிய விஷயம் என்னென்று பார்க்கலாமா? நடிகர் விஜய் கெரியரில் உச்சத்தில் இருந்தபோதே திடீரென தான் நடிப்பதை முழுமையாக நிறுத்தப் போவதாக அறிவித்து அரசியல் கட்சியை தொடங்கினார். தற்போது சந்தித்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். மறுபுறம் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றுள்ளார். நேற்று கூடிய சட்டப்பேரவைகளும் அனைத்து எம்எல்ஏக்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பிறகு விஜய் நேராக திமுக தலைவர் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தார். அவர் வீட்டுக்கு மட்டும் செல்லாமல் தொடர்ந்து பல்வேறு தலைவர்களையும் தொடர்ந்து சந்தித்து வருகிறார் விஜய். இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரான நடிகர் உதயநிதி ஸ்டாலின் விஜய் பற்றி ஒரு விஷயத்தை கூறினார். முதலமைச்சர் விஜய் நானும் ஒரே காலேஜ். ஆனால் இங்கே நாங்கள் தான் சீனியர். எங்கள் அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள தயாராகி இருக்கிறோம். நீங்களும் கேட்க தயாராகி இருங்கள் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. ஏன்னா நமக்கு எப்பயும் தமிழ்நாட்டு மாநிலத்துடைய நலம்தான் மிக மிக முக்கியம். வான்மிகு பேரவை அவர்களே, முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான நானும் இதில் சபை முன் வருவோம். நாங்கள் இந்த இருக்கையில் அமர வச்சிருக்கோம். இனி எங்கள் இரண்டு தரப்பை நீங்கள் தான் கையை பிடிச்சி அரவணைச்சு கோவம் இல்லாமல் நீங்கள் கோவப்பட மாட்டீங்கன்னு தெரியும் எனவும் கூற விஜய் சிரித்துள்ளார். அப்போது உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி நாங்கள் எந்த செயலையும் செய்ய மாட்டோம் என உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார்.